உலகத்திலேயே அண்ணாமலைதான் மிகப்பெரிய பொய்யன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அதிமுக பிரமுகர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1,00,000 ஓட்டுகளை காணவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பொய் சொல்வதாக குற்றம் சாட்டினார். உலகிலேயே அண்ணாமலை ஒரு மெகா பொய்யன் என்று விமர்சித்த அவர் கூச்சமே இல்லாமல் பொய் சொல்வதாக கூறினார். பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆஸ்கர் அவார்டு, உலகத்திலே ஒரு மகா பொய்யன் அப்படின்னா அண்ணாமலை தான் சொல்லும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத பொய் சொல்றது தெரியும். அவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலில் படுதோல்வி அவருடைய தொகுதியில் கோயம்புத்தூர் நின்னாரு. அந்த கோவை தொகுதியில் கண்டிப்பாக அவர் தோக்க போகிறது தெரியும். தெரிஞ்சிட்டு என்ன யோசனை, 1,00,000 ஓட்டம் தானே. தொடர்ந்து பேசிய அவர் இஸ்லாமியர்கள் குறித்த பிரதமரின் பேச்சு தரம் தாழ்ந்தது என்று தெரிவித்தார். இந்து இஸ்லாமியர் என அனைத்து தரப்பினருமே வரி செலுத்தும் பொழுது மதத்தால் பிளவுபடுத்தி அதன் மூலம் தேர்தலில் ஆதாயம் பெற முயற்சிப்பது சரியல்ல என்றும் இத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் சொதப்பிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். எல்லா சிறுபான்மையிலிருந்து எல்லா மக்களும் டாக்ஸ் பேயர் தான். அவங்க மட்டும் பார்த்தா டாக்ஸ் பே பண்ணாமல் இருக்காங்களா? ஆனால் அவங்கள வேறுபடுத்தி மதத்தினால் பிளவுபடுத்தி அதன் மூலம் ஆதாயம் பெறலாம் என்ற தேர்தலில் நினைப்பெற்றது நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரதமர் பிரதமருடைய அந்த பேச்சு என்பது ஒரு தரம் தாழ்ந்த பேச்சாக தான் நிச்சயமா அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆங்கிலேயர்களைப் போல பிரித்து ஆட்சி செய்யும் வேலையை பிரதமர் மோடி செய்வதாக குற்றஞ்சாட்டிய ஜெயக்குமார் இந்திய அரசு சட்டத்தின்படி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் இருப்பதாக குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.